ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரி இந்நாளில் சிவபெருமானின் நாமம் கூறி இரவு முழுவதும் கண் விழித்து பிரார்த்தனை செய்தால் கோடி பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக பிரார்த்தனையில் தாழம்பூ வைத்து பூஜை செய்தால் பல தோஷங்கள் நீங்கி புண்ணியம் அடைவார்கள். மாசி மாத சிறப்புகளின் மகுடம்தான் மகா சிவராத்திரி ஆகும். மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி வழிபடுவது வழக்கம். இந்நாளில் இரவு முழுவதும் நடைபெறும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்வது கோடி பிரம்மகத்தி தோஷங்களையும் கிரகங்களால் ஏற்படும் கடுமையான தோஷங்களையும் போக்கும் என கூறுகின்றன புராணங்கள். மகா சிவராத்திரியில் இடம்பெறும் தாழம்பூ பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவிய போது அடிமுடி காண முடியாதபடி ஜோதி பிளம்பாக மாறி நின்றார் சிவபெருமான். இருவரில் யார் என்னுடைய அடியையோ முடியையோ முதலில் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என்று ஈசன் கூறியபடி அடுத்து பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் கொண்டு முடியை காணவும் விஷ்ணு வராக வடிவம் கொண்டு அடியை காணவும் விரைந்து சென்றனர். பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இருவராலும் அடியையும் முடியையோ காண முடியவில்லை. அப்போது பிரம்மதேவன் சிவபெருமான் தலையில் இருந்து தாழ்ந்து கொண்டிருந்த தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி கூறும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படியே தாழம்பூவும் பொய் சாட்சி கூறியது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு பூலோகத்தில் வழிபாடு நடைபெறாது என்றும் தாழம்பூவை என்னுடைய பூஜையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் சாபம் கொடுத்தார். பிரம்மாவிற்கு கோயில்களோ வழிபாடோ இருக்காது என்றும் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படாது, கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் மட்டுமே தாழம்பூவில் வசிக்கும் என்றும் சாபமளித்தார். இந்த கதை அனைவருக்கும் தெரியும். ஆனால் தனது தவறை உணர்ந்த தாழம்பூ சிவபெருமானிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி நின்றது. இதனால் மனம் இறங்கிய சிவபெருமான், வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ பூஜைக்கு பயன்படுத்தப்படுவாய் என சிவபெருமான் கூறினார். இதையடுத்து மகா சிவராத்திரி அன்று வரும் 3ஆம் ஜாமத்தில் மட்டும் தாழம்பூவை பூஜையில் ஏற்றுக்கொள்வதாக சிவபெருமான் கூறினார். அதன்படி மகா சிவராத்திரியில் வரும் 3ஆம் கால பூஜையில் ஈசனுக்கு தாழம்பூவால் அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த புராண நிகழ்வை உணர்த்தும் வகையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு மகா சிவராத்திரி 3ஆம் ஜாமத்தில் தாழம்பூவை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. ஓம் நம சிவாய.